உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை ஒருத்தர்கிட்ட இருந்து செக்காக வாங்குறீங்க. அந்த செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைன்னு காட்டுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சினாரியோவை தான் நம்ம செக் பவுன்ஸ் இல்லை செக் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். லீகல் டேர்ம்ஸில் இதை செக் டிஸானர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, insufficient funds, signature mismatch, date issue, account closed, இல்லை payment stopped by the drawer. அதாவது யார் உங்களுக்கு செக் கொடுத்துருக்காங்களோ அவங்க அமௌண்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸால் மட்டும்தான் ஒரு செக் பவுன்ஸ் ஆக முடியும். நம்ம இந்தியாவில் செக் பவுன்ஸுக்கு அப்ளை ஆகிற மெயினான லா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881. இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881ல் செக்ஷன் 138 தான் இந்த செக் பவுன்ஸை கிரிமினல் அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணுது. எல்லாரும் பேசிக்காக என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு செக்கை பவுன்ஸ் ஆனாலே கிரிமினல் கேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேஸஸையும் நம்ம கிரிமினல் கேஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. செக்ஷன் 138 கீழே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கேஸை நம்ம கிரிமினல் கேஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அது என்ன கண்டிஷன்ஸ்ன்னு தானே கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கிற செக்கு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டுக்காக கொடுத்துருக்கணும். அப்படின்னா லோன் ரீபேமெண்ட்காக, பிஸ்னஸ் விஷயத்துக்காக, இல்லை பில் ரீபேமெண்ட்காகன்னு லீகலி என்ஃபோர்ஸபிள் ரீசன்ஸ்க்காக அந்த செக்கை நம்ம கொடுத்துருக்கணும். ஆனால் செக்கை கிஃப்டாக கொடுத்துருந்தா அதே ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. செக் வேலிடிட்டி பீரியட்குள்ளே அதை டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஜென்ரலாக 3 months வேலிடிட்டி இருக்கும். செக் ரிட்டர்ன் மெமோன்னு பேங்க்லேருந்து கொடுத்துருக்கணும். அதாவது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னால பேங்க்கில் செக் பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா மெமோ பேங்க்லேருந்து கொடுத்துருக்கணும். செக் பவுன்ஸ் ஆன 30 daysக்குள்ளே லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் கண்டிப்பாக ஒரு அட்வொகேட்டோட அட்வைஸோட மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்ச 15 daysக்குள்ளே அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணணும். ஒருவேளை அவங்க 15 daysக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அப்போது நம்ம டைரெக்டாக கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 138ல் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 2 years of imprisonment or double the amount of check. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேசஸில் இருக்கிற தாட் என்ன அப்படின்னா, செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா உடனே ஜெயில் அப்படின்றது தான். ஆனால் மோஸ்ட்டாக இந்த செக் பவுன்ஸ் கேசஸில் செட்டில்மெண்ட் ஆகிடும். ஒருவேளை அப்படியுமே செட்டில்மெண்ட் ஆகாமல் கேஸ் ஆகிடுச்சுன்னா கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்ப அப்பியரன்ஸ், காம்ப்ரமைஸ், ரீபேமெண்ட் அப்படின்னு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டென்ஷனலாக ஏமாற்றணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். ஒரு செக்கை கொடுக்குறவங்க கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு செக்கை கொடுங்க. பேங்க் செக்கை அப்படியே அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக கொடுக்காதீங்க. உங்களோட சிக்னேச்சர் டேட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா உங்களோட சின்ன நெக்லிஜென்ட்டான ஆக்ட் கூட உங்களை ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்குள்ளே தள்ளிவிட சான்சஸ் இருக்குது. செக்கை ரிசீவ் பண்ணுறவங்க அதே மாதிரி செக்கை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க்லேருந்து கொடுக்குற மெமோவையும் சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற லீகல் நோட்டீஸையும் கண்டிப்பாக ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. செக்கை வாங்கினவங்க முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணாமல் லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கேஸில் நிறைய பேர்கிட்ட இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டிக்கு கால் பண்ணி கேட்கலாமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம், ரீசன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்கள அப்யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களும் உங்களை அப்யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்கள அப்யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் கேஸுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது.
வேலை அவங்க உங்களை அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக எவிடன்ஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளவோ செட்டில்மெண்ட் ட்ரை பண்ணியும் எந்த விதத்துலையும் இந்த விஷயம் செட்டில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லீகல் ஆக்ஷனுக்கு தான் போகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட பெஸ்ட் சாய்ஸாக இருக்கக்கூடியது ஸ்ட்ரெயிட்டாக லீகல் நோட்டீஸ் அனுப்புறது தான். 30 டேஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் ஆகிருக்கிற லாஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கிற நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் யூடியூப் சேனலையும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.